இரண்டாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வான பிறகு சென்னை திரும்பிய மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விவரங்களை முடிய செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், முழு விவரங்கள். ஷியாம், தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே மேலவை உறுப்பினராக இருந்து தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து அவர் மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட எல் முருகன் தற்போது தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் அவருக்கு தமிழக பாஜக சார்பில் கருணா நாகராஜனுடைய ஏற்பாட்டில், அதே போல இந்த பகுதி மாவட்ட செயலாளருடைய ஏற்பாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக பல்வேறு பாஜகவினர் அவரை சூழ்ந்து தற்போது மாலை அணிவித்தும் மேலதாளங்கள் முழங்கியும் தற்போது வரவேற்பு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இரண்டாவது முறையாக மேலவை உறுப்பினராக இருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது மத்திய இணையமைச்சராகவும் திகழ்ந்து வருகிறார். முதல் முறையாக வரக்கூடிய இந்த காரணத்தினால் தற்போது பாஜகவின் சார்பாக சிறப்பான வரவேற்பானது தற்போது இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பில் என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த செய்தியாளர் சந்திப்பில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக 27ஆம் தேதி பிரதமர் மோடி வருகை இன்னும் இதைவிட உற்சாகமாக இருக்கும் என்று எல் முருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஷியாம் சுந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.